ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மாகி அட்வென்ச்சரர் ஆஃப் சிந்துபாத் எபிசோட் 3 தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே டஞ்சனுக்கு அவன் வந்துட்டான். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான காட்சி அவன் பார்த்ததில்ல. எங்கே பார்த்தாலும் டிராகன்ஸாக இருக்கு. அப்போ இதுதான் டஞ்சனா? ஒரு மாஸ்டரும் சடனாக அவனை தாக்க வந்து ஜஸ்ட் மிஸ்ல அவன் தப்பிக்கிறான். அங்கே இதே மாதிரி அந்த வித்தியாசமான டிராகனும் அங்கே வந்த ஒருத்தங்களை கொல்ல ஆரம்பிக்குது. அங்கே முடிஞ்ச அளவுக்கு அந்த டிராகன் அந்த பையனும் காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் அந்த மாஸ்டர் நிறைய பேரை அங்கேயே கொல்ல ஆரம்பிக்குது. அந்த பையனையும் பயங்கரமாக தாக்குது. ஆளும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அங்கே பின்னாடி அவனால போக முடியல. அந்த மாஸ்டரும் அப்படியே கொல்லலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ் சிந்துபாத் தான் அங்கே காப்பாற்றவே செய்கிறான். ஹேய், சீக்கிரமா என் பின்னாடி வா. இதே மாதிரி அவங்க வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துல ஆளு இப்பயும் அவங்க தேங்க்ஸ் கூட சொல்ல. ஹேய், உன்ன மாதிரி ஒரு காமனரோட ஹெல்ப்லாம் எனக்கு தேவையில்லை. ஆமா, அதை நான் உன்கிட்ட கேட்க விரும்பல, ஏன்னா ஆல்ரெடி உன்னை நான் காப்பாத்திட்டேன். அது போக எனக்கு வந்து நல்லாவே தெரியும், நான் அதான் டஞ்சனுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தேன். ஆமா, நீ எதுக்கு வந்த? அதான் ஸ்டார்டிங்ல முடியாது அப்படி இப்படின்னு சொன்னேன். ஆனா உன்ன மாதிரி இல்ல, நான் வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஒரு சோல்ஜர். இந்த நேஷனுக்காக தான் நான் பண்ண வந்தேன். அதுக்கும் மேல என்ன நீ என்னோட பேரை வச்சுதான் கூப்பிடணும். அந்த இடத்துல அவனோட பேரை அவன் ரொம்ப லென்த்தா சொல்றான். அது போயினே இருக்கு. பெருசா போறனால நம்ம ஹீரோ வெறுமா டிராகன் அப்படின்னே கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிடுறான். இதனால அவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை ஆயிடுது. அந்த இடத்துல மாஸ்டரும் பறக்குமா. இதனால அந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. ஏய், அதை பாத்தியா? இப்போ ஒன்றும் விளாட்றதுக்கான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க ஸ்ட்ரெயிட்டா பாக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கேட்டும் இருக்கு. அங்க பக்கத்திலேயே மிகப்பெரிய டிராகனா இருக்கிற அந்த கிரியேச்சரும் இருக்கு. அது அதோட இனத்தை யோசிக்காம அப்படியே சாப்பிடுது. இதை பார்க்கும் போது உனக்கு என்ன தோணுது? அதாவது நம்ம நாட்டோட கிங்க பாக்குற மாதிரி இல்ல, இப்படிதான் மனுஷங்களும் இருக்காங்க. அவங்களோட ஆசைக்காக மத்தவங்கள அடிச்சு கொள்றது. போதும், வாய மூடு. இப்போதைக்கு நம்ம எப்படியாச்சும் அந்த கேட்டை ஆடினோம். அந்த கேட்டை ஆடிறதுக்கு நீ தான் எனக்கு உதவியா இருக்க போற. நீ ஒரு டீக்காயா இருக்க போற. நான் அங்க போகும்போது நீ அங்க சாகணும். உனக்கு புரியுதா? உன்ன மாதிரி ஒரு காமனர் இந்த நாட்டுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ பண்ணணும். ஆமா, நீ என்ன முட்டாளா? நீயா எல்லா விஷயத்தையுமே டிசைட் பண்ணிக்கிற? ஆமா, நம்மளோட கண்ட்ரிக்காக உன்னோட உயிரை நீ கொடுக்க மாட்டியா? இது ஒரு ஹானரான விஷயம். ஆமா, இதே மைண்ட் செட்டால தான் எல்லாருமே இறந்து போனாங்க. அதை பத்தி நீ யோசி. ஆனா எவ்வளவோ அவன் சொல்லி பாக்குறான். சிந்துபாத் அங்க ஒத்துக்கலையா? இதனால அவன் தனியாவே போறான். நானே தனியா அந்த கேட்டை அடைஞ்சுக்கிறேன்னு. அந்த இடம் முழுக்க ஒரே ஸ்டீம்ஸ் ஆகுது. அவன் போற வழியில டிராகனும் வரும். அப்படியே அவன் கொன்னுறான். அங்க முன்னாடிதான் அந்த பெரிய மாஸ்டரும் இருக்கு. நான் எப்படியாச்சும் அந்த கேட்டை நெருங்கிட்டாலே போதும், என்னால அந்த பவரை அடைய முடியும். அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ அவங்க ஷீல்டெல்லாம் வச்சு கேட்டு அவன் வந்துட்டான். ஆனா அது எப்படி ஓப்பன் ஆகும் அது வந்து அவனுக்கு தெரியல. கேட் எப்படி ஓப்பன் ஆகும்? கேட்டே திறந்துரு, கேட்டே ஓப்பன் ஆகு, ஓப்பன் ஆகு, ஓப்பன் ஆகு. அந்த டிராகனும் அங்க வந்தன்னு இருக்கா. ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அவன் அப்படியே பயந்து ஓட ஆரம்பிக்கிறான். அந்த டிராகனும் ஒரு பயங்கரமான பவர்ஸை வெளிப்படுத்தும். அப்படின்னா நான் சாக போறேன். இல்ல இல்ல, நான் சாக கூடாது. அது பண்ண அட்டாக்கு படலான்னு வரும். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த சரீன் அப்படின்னு ஒரு பர்சன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அவங்களுக்கும் வேற யாருக்கும் மேரேஜ் வந்து ஆகுதான். அதை என்ஷூர் பண்றது நம்ம ஆளோட வேலையா இருக்கு. இது அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து அங்க கண்ணை திறக்கும் போது அவனுக்கு எதுவுமே ஆகல. ஆளு பயத்துல அங்க கத்தின்னு இருக்கான். என்ன, நான் ஒரு கோலை மாதிரி அந்த இடத்துல நான் சாக கூடாது, நான் அப்படின்னு புலம்பி இருக்கேன். நான் ஒரு ஃபெயிலியர் சோல்ஜரா இருக்கேன், நான் செத்துடணும். அட, நீ சோல்ஜருக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா இருக்க, அதை நீ ஃபர்ஸ்ட் யோசி. அதே மாதிரி தான் இப்போ நீ எப்படி பயந்த, அதே மாதிரி தான் எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு கண்ட்ரினா அங்க இருக்கிற மக்களை எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. அந்த கண்ட்ரில இருக்க மக்களை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது, வாருக்கு போங்க அச்சின் சாவுங்கன்னு. ஏன்னா அது ஒரு தேவையில்லாத விஷயம். அந்த இடத்துல திடீர்னு ஒரு மாதிரி பயங்கரமா சவுண்டு கேட்கும். நம்ம சிந்துபாத்தும் அங்க ஷீல்டு எடுத்துன்னு போய் நிக்கிறான். டிராகன் பாரு, இப்போ வர சவுண்டு எல்லாருமே இங்க இறந்து போனாங்கள, அவங்களோட சவுண்டு தான். அங்க திடீர்னு அந்த வெப்ப நீர் வருமா, அது மேல ஆளு பயங்கரமா போறான். அந்த டிராகனுக்கும் தெரியல இவன் எங்க போறான்னு. கரெக்டான வாய்ப்பா பார்த்து அது மேல பயங்கரமா வெட்டி வரான். அந்த டிராகனும் பயங்கரமா கத்துது. என்னதான் அட்டாக் பண்ணாலும் நம்ம ஹீரோ மேல ஒரு அட்டாக்கும் அங்க படவே இல்ல. கரெக்டா மண்டியிலேயே குதிச்சு அதோட மண்டிய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். அந்த பெரிய டிராகன் அழிஞ்சு போனோனே அவன் கையில ஒரு வித்தியாசமான பாலம் கிடைக்குது. இப்பதான் அவங்களுக்கு புரியுது, இதுதான் அந்த டோரோட சாவி. ரெண்டு பேருமே அட் அ டைம்ல அவங்க வைக்கிறாங்க. அங்க டோரும் ஓப்பன் ஆகுது. அந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் வரும். ஆனா நம்ம சிந்துபாத் அசால்ட்டா எல்லாத்தையும் முச்சு விட்டு போறான். அங்க டிராகனுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது இப்பதான் புரியுது நம்ம சிந்துபாத் எவ்வளவு ஆசமானவனு. பாக்குறதுக்கு ஒரு ஃபோல்மா தெரியலாம், ஆனா எந்த விதமான சுச்சுவேஷனா இருந்தாலும் ஆமா இருந்து அனலைஸ் பண்ணி அதுக்கான பதில அவன் எடுப்பான். அதே மாதிரி முன்னேறி ஒரு டோரு கிட்ட வராங்க. அங்க டிராகனும் சொல்றான், பரவாயில்லப்பா, நான் ஏதோ உன்னை முட்டாளு நினைச்சேன், ஆனா நீ உண்மையிலேயே ஆசமா இருக்க. ஆமா, நானும் உன்னை ஸ்பாயில் ஆன ஒரு பையன் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா பரவாயில்ல, உனக்கும் பேக் போன் இருக்கு எப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிக்கிறாங்க. உள்ள போகும்போது அந்த இடம் முழுக்க ஒரே பால் அணைஞ்ச பொருளா இருக்கு. ஒரு அதிசய விளக்கு பாக்குறான். அதை தொட
தொட்டவுனே அங்க இது வரைக்கும் மொக்கைய அந்த பொருள் எல்லாமே அப்படியே ட்ரெஷரா மாத்து. அங்க ஒரு மிகப்பெரிய ஜீனி அப்பியர் ஆகுது. நான் தான் கிங்கோட பவரை கொடுக்க வந்திருக்கேன். என்னோட பேரு பேல். சொல்லுங்க யார நான் கிங்கா மாத்தணும்? இதுக்கு அவங்க 2 பேருமே நான் தான் கிங்கா மாறணும் அப்படின்னு அட் டைம்ல சொல்றாங்க. அங்க டிராகனும் கத்தி சொல்றான், ஹேய் என்னோட மேஜஸ்டிக்காக நான் பண்ணணும், அதனால அந்த பவர் எனக்கு வேணும். உன்ன மாதிரி ஒருத்தனுக்கெல்லாம் அந்த பவரை நான் ஒன்னும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா நீ மத்தவங்களை தள்ளி விட்டு எவ்வளவு தூரம் வரலான்னு பார்த்தவ நீ. எனக்கு தான் அந்த பவர் வேணும். கிங்கோட பவரை நான் தான் அடைவேன். இங்க 2 பேருமே சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோவோட முகத்துல ஒரு காயமும் உழுது. இதே மாதிரி அவன் கத்திய பறக்க விட்டுறான். என்ன ஆச்சு சிந்துபாத்? உன்னோட கதை முடிஞ்சது. நான் சிந்துபாத் அங்க விடல, அப்படியே கைய வச்சு புத்துறான். உண்மையை சொன்னா ஸ்வார்ட்மேன்ஷிப் அதுல பெட்டரா இருக்க, ஆனா இது ஒன்னும் அதுக்கான கான்டெஸ்ட் இல்ல. அங்க பயங்கரமா அடிக்கிறான். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. சரண் கிட்ட இவன் ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பான் எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு. அங்க மண்டையிலேயே அடிச்சு அவங்களோட பேரை பத்தி அவங்க சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பேர் இருக்கு, பாய்சன் வெப் ஸ்பைடர்னு. அந்த பேரை வந்து மத்தவங்க தான் வச்சாங்க. இருந்தாலும் அது எனக்கு சூட் ஆகுது, அது நல்லா தான் இருக்கு. ஒன்ஸ் வெப்பால பிடிச்சிட்டா அவ்வளவுதான், அவங்களால தப்பிக்க முடியாது. ஆனா நீ வந்து எனக்காக அந்த விஷயத்த பண்ணுவ இல்லையா? இதெல்லாம் யோசிச்சுட்டு அங்க இன்னமும் அவன் விட்டு கொடுக்கல. அங்க 2 பேரோட சண்டையில அவனோட நிலைமை இன்னமும் தான் மோசமாகுது. அவன் அப்பயும் விட்டு கொடுக்க ஆசைப்படல. ஏன்னா அவனோட பிரதர் அவன் தான் சரி நான் மேரேஜ் பண்ணணும்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க மேரேஜ் பண்ணணும்னு இருந்துச்சுல, அது வேற யாரும் இல்ல, அவனோட பிரதர் தான். நான் இதை பண்றது நம்மளோட ஃபேமிலிக்காக தான், மத்த எந்த விஷயத்துக்காகவும் இல்ல. அப்போனா நீங்க? ஆமா, அவ அழகா இருக்கா, அவகிட்ட எல்லா விஷயமும் இருக்கு. ஆனா நான் ஒன்னும் அவளை லவ் எல்லாம் பண்ணல. இதை கேட்கும் போது டிராகனால அங்க எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா டிராகனுக்கு நம்ம செரேன் மேல ஃபீலிங்ஸ் இருந்திருக்கு. அதை பத்தி அவன் கன்ஃபர்ஸும் பண்ணதில்ல. அது போக இப்போ இங்கேயே தோத்து வேற போக போறான். ஈவன் ப்ரொடெக்டும் பண்ண முடியல. இல்ல நான் ஒன்னும் தோத்து போக மாட்டேன். நான் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணும். உனக்கு எப்படி ரீசன் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் இந்த பவர் அடைகிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அதனால நானும் இந்த விஷயத்த அப்படியே விட்டு கொடுக்க வாய்ப்பே இல்லை. அந்த இடத்துல கடைசியில நம்ம ஹீரோ ஒரே பஞ்சில் அங்க பறக்க விட்டுறான். அந்த ஜின்னோ சொல்லுது, இந்த இடத்துல யாருக்கு பவரை கொடுக்கணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். உங்களே என்னோட மாஸ்டரை நான் ரெக்கக்னைஸ் பண்றேன். அந்த இடத்துல டஞ்சனும் கிளியர் ஆகுது. அந்த டஞ்சன் அது அப்படியே மறைஞ்சு போயிடுது. இதை பாக்குற மக்களும் அப்படியே கத்துறாங்க, அவ்வளவுதான் டஞ்சனை அவங்க கிளியர் பண்ணிட்டாங்களா? இன்னொரு பக்கம் அவங்க சோல்ஜர்ஸும் வந்து கேக்குறாங்க, ஹேய் நீ தான் கிளியர் பண்ணியா இத? சரி சீக்கிரம் அந்த ட்ரெஷரையும் அந்த பவரையும் எம்பி இருக்க கூட வாய்ப்பே இல்லை. என்னால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அட இவனை விடாதீங்க, நம்மளே எதிர்த்து இவன் போராடலாம் அப்படின்னு பாக்குறான். அதுக்குள்ள திடீர்னு அங்க யூனன் வரான். ஹே யூனன், நீ எப்போ இங்க வந்த? என்ன சிந்துபாத், நீ ஃபைனலி கான்கர் பண்ணிட்ட போல. அதுக்குள்ள நீ பவரை பயன்படுத்தலான்னு இருக்கியோ? அப்படியே உனக்கு அந்த பவரை பத்தி தெரியாது. ஹீரோ நான் ஆக்டிவேட் பண்ணி வர்றேன். அங்க சிம்பிள டச் பண்ணவுனே அதுக்குள்ள பேலும் அப்பியர் ஆகுது. மாஸ்டர் நான் யோசிக்கல, அதுக்குள்ள நீங்க என்ன வர வைப்பீங்கன்னு. சிந்துபாத் உன்னோட கிங்குக்கான பவரை காட்டு. அங்க வெறமா அவன் கத்திய ஒண்டிதான் தூக்குறான். அந்த இடத்துல மின்னலும் பயங்கரமா பாயுது. அங்க இப்பதான் சிந்துபாத்துக்கும் புரியுது, அட இதுதான் என்னோட பவர்ஸா. ஆனா அத்த செகண்டே யூனன் அவனோட பவர்ஸை பயன்படுத்த அப்படியே ஆளு அவனோட டவுனுக்கு பறந்து வந்துடுறான். இன்னொரு பக்கம் அந்த லேடி அவங்க கத்திக்கினே வராங்க. அட சிந்துபாத் 2 வாரத்துக்கு என்ன போன? அவன் டஞ்சனை பத்தி சொல்லான்னு வரான். ஆனா அதுக்குள்ள அவங்க அம்மாவை பத்தி அவங்க சொல்றாங்க, உங்க அம்மா அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சீக்கிரம் போய் பாரு. அந்த இடத்துல அவங்க அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்க சிந்துபாத்தும் வரான். அட எனக்கு இது நீங்களா பேல்டர்? நீங்களா இது? இப்போ நான் உங்களை பாக்குறேன்னா டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல நீங்க இருக்கிற இடத்துக்கு நானும் வரப்போறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஏங்க உங்களுக்கு தெரியுமா, நம்ம பையன் சிந்துபாத் அவன் இப்போ அட்வென்ச்சரிங் பண்றதுக்கு போயிருக்கான். அப்படியே உங்களை மாதிரி தான் ரொம்ப கியூரியஸ் ஆனவன், ரொம்ப கைண்டானவன். அதே மாதிரி அவனோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துட்டான். அவங்கள எக்காரணத்து கொண்டும் விட்டு கொடுக்க மாட்டான். ஒரு பொக்கிஷம் மாதிரி அவங்கள நல்லா பார்த்துப்பான். அவன் அப்படியே உங்களை மாதிரி ரொம்ப கைண்டானவன். இப்போ அவன் அடல்ட்டா மாறிட்டான். அதனால அவனுக்கு எதுவுமே ஆகாது. அவன் எங்க இருந்தாலும் ஓகேவா இருப்பான். சிந்துபாத் கண்ணா ஒரு விஷயத்த மறக்காத, அம்மாவுக்கு உன்னை அவ்வளவு பிடிக்கும். அவங்க அம்மாவோட உயிரும் அங்க போகுது. அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வருது. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ வந்து எதை பத்தியும் கவலைப்படாத, நீ எந்த பாதையில போகணும்னு ஆசைப்படுறியோ அந்த பாதையில நீ போகலாம். இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு அவன் இன்னமும் கஷ்டப்படுறான். சீன் அப்படியே டிராகன் நோக்கி வருது. பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸும் நம்மளுக்கு கேக்குது. இப்போ சிந்துபாத் அந்த பெரிய டஞ்சனை கிளியர் பண்ணானோ அந்த விஷயம் எல்லாத்துக்கும் தீயா பரவ ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு 14 வயசு பையன் அவன் டஞ்சனை தனியால கிளியர் பண்ணிருக்கான். இது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்ல. தன்னைக்கும் அவன் ராயலானவனும் இல்ல, ஒரு காமனர். 1000 பேருக்கும் மேல நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, ஆனா யாராலையுமே அங்க முடியல. அதனால எல்லாரோட கண்ணும் சிந்துபாத் மேல தான் இருந்துச்சு. முக்கியமா ராயலா இருக்கிற அந்த ஆளுங்க அவங்களோட கண்ணு தான். அந்த இடத்துல சரேனா அந்த பொண்ணு ஒரு ஆளை மிரட்டின்னு இருக்கா. சிந்துபாத்தும் வரான். ஹேய் நீ தான் அந்த சிந்துபாத்தா? அங்க இருக்கிற மத்தவங்களும் பிடிக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா சிந்துபாத் அந்த பொண்ணிய ஹாஸ்டேஜா கொண்டு போறான். அவளுக்கு ரொம்ப வெக்கமா போயிடுது. அவளோட ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். கவலைப்படாதமா, கண்டிப்பா உன்னை தேடி அவங்க வருவாங்க. ஹாஸ்டேஜா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி
அட சிந்துபாத், நீ பண்ண வேலையை நான் மறக்க மாட்டேன், கண்டிப்பா நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன். ஆனா நம்மால எதையுமே கண்டுக்கல. அங்க போகும்போதே சொல்றான், அவ்வளவுதான், இந்த உலகத்தை சேஞ்ச் பண்றதுக்கு போக வேண்டியதான் இப்படின்னு இவன் சொல்ல இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே ஒரு எபிசோடு உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.